ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் 3 தக்காளி மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்த்தாததுனால இப்படி ஆட் பண்ணாத குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். மீனில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சதும் தண்ணியாக கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு சுண்டுட்டோம். இன்னைக்கு முட்டைப்பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மெத்தட்லேயே குழம்பு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்துல இதே வேணா நீங்கள் தேங்காய் தனியாக ஒரு 2 சில்லு எடுத்து அதை நல்லா அரைச்சி, அதை நீங்கள் வந்து 2 பதை எடுத்து நல்லா அரைச்சி அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.